ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ரே பானா ஷீகரபா. ஆசிரிக்கிற நல்ல வேலைக்கு நன்றி சாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிற ராஜா ஸ்தோதிக்கிற ராஜா. ரேபானா சந்தரபா. மகிமின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. அல்பா ஒமேகாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியில் நத்தில் வாசமனவரே உம்மை துதிக்கிறோம். ரேஷிகா பரஹந்தர் யாங்கரபல். ஹalleluya. ஊற்றின்ற பரிமள தைலமே உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை துதிக்கிறோம். ஜீவ தண்ணீரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. வெளியேற பெற்றவரே துதிக்கிறோம். மாசிட்டவரே துதிக்கிறோம். தீமை பார்க்க மாட்டாத சுத்த கணனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்பா கட்டுகளிலிருந்து எல்லாரும் விடுதலையாக்குவரே உம்மை துதிக்கிறோம். கட்டுகளின் பெருமூச்சை கேட்பவரே உம்மை துதிக்கிறோம். ஓ ரியாங்கானா சாந்த இந்த பகலில் அப்பா பிரசனத்தினால ஒவ்வொரு நிரப்புங்க ஏசப்பா. இந்த பிரசனத்துக்கு எதிராக எல்லா பாவங்கள் தடைகள் அக்கிரமங்கள் மீது எல்லாவற்றையும் கழுவி சுத்திக்கிறீங்க. ரத்தத்தால் ஒவ்வொருத்தையும் முடுங்க ஏசப்பா. கழுவுங்க சுத்திக்கிறீங்க தகப்பனே. அறியாமலும் நினைவுகளால் சொற்களால் வார்த்தையினால் செய்த ஒவ்வொரு பாவங்களும் மன்னிங்க ராஜா. ரத்தத்தால் கழுவுங்க சுவாமி. மகிமையின் பிரசன்னத்துக்கு தடையாவில் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. முகமுகமாய் பார்க்க உம்மோடு பேச ராஜா, உம்மோடு சஞ்சரிக்க எல்லா தகப்பன தடைகளை மாற்றி போடு. பிள்ளைங்களை நிரப்புங்க சுவாமி. எல்லா தடைகள் கவலைகள் பாரங்கள் நெருக்கங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க அப்பா. தெய்வீக சமாதான சந்தோஷம் ஒவ்வொரு இருத்து ஆட்கொள்ளட்டும் தகப்பன. இந்த வேலையில் ராஜா பாட ஆராதிக்க துதிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி சாமி. அப்பா உலகத்தை மறந்து உண்மையிலே நினைக்க உண்மையிலே திளைக்க சுவாமி. அன்பிலே மெய் மறந்து உண்மை ஆராதிக்க துதிக்க உலகத்தின் காரியங்களை மறந்து சுவாமி இந்த வேலையில் பிரசனத்தில் மூழ்க ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க ராஜா. ரேபானா சந்தரபா. உலகத்தின் எல்லா காரியங்கள் வெறுத்து ஒதுக்க கிருபை தாங்க சுவாமி. உடைய தெய்வ ஆவியை ஊற்றுங்க ராஜா. அக்கினி ஊற்றுங்க சுவாமி. உமக்கென்று எளிமை கண்ணி கொடுக்க 30 60 100 பலன் கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க. தெய்வ ஆளுகை தெய்வ ஆவியானுடைய ஒத்தாசை ஆளுகை காணப்பட்டு சுவாமி நேரே புறப்பட்டவர்களும் நடத்துங்க அப்பா. பாத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்கள் தாழ்த்து விரும்பியாக்கிறேன் மிற்ப இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன். இப்பொழுது கூட 2 பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாம் இயேசு நமக்கள் அளவில்லா கிருபை பெரிதல்ல. ஒவ்வொரு நாளும் உணவு உடை தந்து இருப்பிடம் தந்து நம்மளை எல்லா தீமைக்கும் கண்ணிக்கும் நெருக்கத்துக்கும் கத்த ஒவ்வொரு நாளும் நம்மளை தப்புவித்து பாதுகாத்து இம்மட்டும் காத்த எபெனேசரை நம்மோடு கூட என்றென்றும் இம்மானுவேலாக இருந்து நம்முடைய ஜீவியத்தை எத்தனையோ நன்மைகளை செய்தவரை நாம் நன்றியோடு துதிக்கிற நம்முடைய கடமை. நம்முடைய உள்ளம் நிறைந்து அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. கருணையா இதுவரை கைவிடாமல் பாதுகாத்தார். கண்ணின் மணி போல பாதுகாத்தார். நம்முடைய கவலைகளை போக்கினார். கண்ணீர் துடைத்தார். தாயை போல் தேற்றினார். தந்தை போல் அரவணைத்தார். தகப்பன் தன் தோளின் மேலே ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போது போல அனுதினம் நம்மை நடத்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் அவர் நம்முடைய தேவன். சதா காலம் அவர் நம்மை நடத்துகின்ற தகப்பன். உலகத்தின் முடிவு பரிந்தம் இதோ நான் உங்களை கூட இருக்கிறேன் என்றவர் நம்மோடு கூட இருக்கின்ற தகப்பனாக. ஹல்லேலூயா. படகில் படுத்து உறங்கினாலும் கடும்புயில் அடிக்கும் பொழுது எழுந்து கடலங்காற்றை அடக்கினார். அவரை பார்த்தால் நம்முடைய பிரச்சனையில் கண்டு காணாத போல ஆண்டவர் இருக்காரு, தூங்குறாரு. அன்னைக்கு கூட சிசுக்கள் அப்படிதான் நினச்சாங்க. நாங்கள் மடிந்த போது உமக்கு கவலை இல்லையா என்று அவரிட கேள்வி கேட்டாங்க. அதே போல் இந்த நாளும் நாம் அநேக பாடுகளை கடந்து போகும்போது நம்முடைய விசுவாசம் குறைந்து நாம் அவரை அதிக நேரங்களிலே முறுமுறுக்கின்றோம். ஆனால் அவருக்கு தெரியும் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க ஒரு நாள் அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட தப்பிக்கலாம் போக்கி உண்டு பண்ண அவர் வல்லவர். அவர் எழுந்து கடலையும் காற்றையும் அதட்டுன போல இந்த நாளும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா எதிர்மையான போராட்டங்களை அடக்கி உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அவருடைய நாமம் யெகோவா ஷாலோம். ஹல்லேலூயா. யோர்தானை கடப்போம், எரிகோவை தகர்ப்போம். நாம் துதிக்கும் பொழுது எரியோக்கள் தகர்ந்து விழும். இயேசு நாமத்தால் நமக்கு எதிரான எல்லா யோர்தான்கள் பிளந்து நமக்கு வழி கொடுக்கும். தடையாவில்லை யோர்தான் விலகும். அவனுடைய நாமத்தால் நாம் ஜெயிப்போம். பிசாசை ஜெயிப்போம். சத்துரை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. எல்லா மனுஷிக பிள்ளை செய்ய போராட்டங்கள் நாம் ஜெயிப்போம். இயேசு நாமமே பாதாளம் வேதாளம் எல்லாத்தையும் ஜெயித்த ஒரே நாமம். அவருடைய நாமத்தால் கூடாத காரியம் ஒன்று மேலே. ஹல்லேலூயா. அவர் நாமம் நமக்கு ஜெயங்கெடுக்கும்
தேவன் நம்முடைய பாடுகள் எல்லாம் சீக்கிரமாய் மாறப்போகிறது. ஆண்ட இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்து தன்னுடைய மனவாட்டை சேர்த்துக்கொள்ள இதுவும் மத்திய ஆகாயத்தில் வருகிறார். பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற பரலோகராட்சி சுந்தரக்கூடிய கர்த்தர் நம்மை அழைத்து செல்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் உலக கவலையை மறந்து தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரிக்கும் போது உங்கள் பாடுகள் தடைகள் மாறும். அல்லேலூயா. பாடுமா? ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாம் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணிட்டு உடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காப்பாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமை நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாம் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடுவோம். நெருக்கப்பட்டும் ஒடுங்கிடாமல் கர்த்தமை பாதுகாத்தார். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்துருவு சேனை நம்மை தொடர்ந்து சூழ்ந்தேன். தாவீதின் தேவன் நம்மை பாதுகாத்தார். சத்துருவிலிருந்து நமக்கு முன் சென்று ஹல்லேலூயா அக்கினி சோதனை பட்சித்து வந்த உச்சி நடுவே தோன்றிய தேவன் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. செடி எரியவில்லை, கர்த்தருடைய மகிமை பாதுகாத்ததை போல் நம்மை சூழ அக்கினி இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். காரில் கொண்ட கஷ்டங்கள் வந்து நம்முடைய பாதை வெளிச்சமாய் நமக்கு பாதை காட்டி நம்ம நடத்த கிருபையை நம்ம துதிப்போம். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் நின்று வந்தாலும் நெகேமியாவுக்கு எதிராக எத்தனையோ நாங்கள் தூஷித்த போதும் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் நமக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாடுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவரின் பாதையில் ஓடியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் அவரின் பாதையில் ஓடியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனும் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனும் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. நாம் எழுந்துட்டு இந்த நாமத்தை ஆராதிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசய சிலை துதியுங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. சாவாமை துதியுங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. பகையிலால சிறைப்பட்ட துதியுங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. இருவிலால சந்தனை நட்சத்திரப்பட்ட துதியுங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிற துதியுங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கு பாத்திருக்க அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை போற்றி பாடுவோம். அல்லேலூயா. ரேகானா மாராதானா ஷேகராதானா பால் ஏகானா ஷே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பு என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
சொந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்க்கும் ஜெய துணியோடு பாதுகாத்து அன்பை என்று பாடுவே. ஆர்க்கும் ஜெய துணியோடு பாதுகாத்து அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமம் நமக்கு ஜெயங்களுக்கு நாமம். ஹல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. தாய் தன் பிள்ளை வந்தாலும் அவர் நம்மை மறக்கா தேவன். தந்தை போல நம்மை அரவணைப்பார். ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று மூடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று மூடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஸ்திரீயால் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உன்னை மறக்கவில்லை. பெற்ற தாயின் தகப்பனை கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நித்திய விவாகத்தென்று உன்னை நான் உண்மையா எனக்கு நியமித்தேன். ஏதோ நித்திய கிருபையை உனக்கு இறங்குவேன். ஓ ராமா நாஷி கந்தரிவே ஏகா நமாரா சுதனா பலாங்கிரவே ஏகா நகந்தரி பனா சந்தரபா ஏ கிருமாந்தர் ஏசிபா. அவர் நல்லவர், வல்லவர், அன்பு மிகுந்தவர், இரக்கம், மனவருக்கம், நீதி சாந்தம் மிகுந்த கிருபையான தேவன். அவர் சமாதான தேவன். சாத்தானே உன் காலின் கீழே சீக்கிரமாக நசுக்கி போடுவார். ஓ யாங்கா நான் சீக்கியாங்கிறவா சமாதானத்தை பகைக்கிறவன் கதையை ஆக்கின கதை இறங்கிறது. நீ மன்னா ராகாந்திரபா. இதோ உன்னோடு புறான மனிதர்களே தேடி காணாதிருப்பாய். ரேகா நமாரா சந்திரபா. உன்னை ஒடுக்கினவர்கள் இதோ உன்னை கடந்து போவார்கள். நீ மாராசே காந்தரபா. கொள்ளையானவன் கொள்ளையிடப்பட்ட சீக்கிரம் விடுதலையாவான். ரேகானா சந்தரியாங்கா ஆந்தரப சிறைப்பட்டு போவன் தீர்மா விடுதலையாவான். அவன் அப்பா அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் கிடங்கிலே சாவதுமில்லை. இதோ கர்த்தருடைய எல்லா சிறைப்பை மாற்றின்றாரு. கர்த்தர் சீயோனின் சிறைப்பை திரும்போது நாம் சொப்பனம் காண போய் இருந்தோம். இதோ அவர் தெற்கத்து விலங்களை திருப்புகின்றார். ஓ உன் சிறையிருப்பு மாறுகிறது. சீர்வாழ்வு மலருகிறது. உன் சுகவாழ்வு துளிர்க்கிறது. கட்டை மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அவருடைய நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அவர் உன் நீதி இதோ பட்ட பகலை விளங்க பண்ணுவார். ரீகானா சந்திரனுடைய நீதி சமீபமாக இருக்குது. அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பு இல்லை. இதோ அது தீட்டப்படி எரிகிறது. ஓர் தரியாகினி மயமானவன் மத்தியில் உள்ளாவுகிறார். ஜோதி பிதாய தேவன் மத்தியில் உள்ளாவுகிறார். ரோக்கோ நமாரா சேகா நபோ. சிறிவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறிவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ. யாக்கோபின் தேவன்
நூல்கள் உடைந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நூகங்கள் உடைந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், சீயோனின் சிறைப்பை கத்த திருப்போது இதோ சீயோனிலே ஆடல் பாட்டு சத்தம் கேட்கப்படுகிறது. கர்த்தர் இதோ கட்டாயம் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு திரும்பி அவர்களுடைய தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலத்தை இப்போ ஓடிப்போம். இதோ தேவ சமத்தில் நீங்கள் ஆற்றப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள். நீங்கள் சஞ்சலம் ஓடுகிறது, நிந்தை மாறுகிறது, அக்களிப்பு உண்டாகிறது. ஓ நீதிமானின் கூடாத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அவர் உன் வாயை நகைப்பினால் அலங்கரிக்கின்றார், உன் நிந்தை மாற்றுகின்றார். இதோ மரியாள் செய்கிறாள், நான் என் தேவனை போற்றி பாடுவேன், என் உள்ளம் இப்பொழுது பொங்குகிறது. ஓ யாங்கமா மகிமையானவர் மகிமையான காரியங்கள் எனக்கு செய்தார். அவர் தன்னுடைய அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார். ஓ யாந்தா நாஷா, இதோ இது முதல் சகல ஸ்திரீகளை வாய்க்கிறது என்று சொல்வார் என்று சொன்னால், கர்த்தர் உன் கர்ப்பத்தினை ஆசிரிக்கின்றார். இதோ உன் வயிற்றில் பிள்ளை துள்ளுகிறது, கட்டை மகிமை இறங்குகிறது. ஓ யாங்க ஆந்தபா கர்ப்பஸ்திரிகள் கதை வல்லமை இறங்குகிறது. ஓ ராமா நாந்தபா கர்த்தன் சந்தையை ஆசிர்வதிக்கின்றார், ஆசிர்வதிக்கின்றார். நீ மனா ரதானா ஷீக்கை அங்குரபே. ஓ ரஹாந்தர்பா அடைய காரம் நன்மை காரம் பார்த்திருந்து நன்மையாகி ஈவின் கண் இறங்குகிறது. ஓ ராசே கானா மாரிஷி அந்தரபோ ஹல்லேலூயா. ஓ கானா மாரியசே கானா சந்தரபோ. வல்லமை 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 வல்லமை. ஓ ராமாநாதி அந்தரபோ. தாழ்மையில் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. நன்றி ராஜா. உயர்த்தி நம்முடைய தாழில் நடுக்கிறது என்றும் உள்ளது. ஸ்தோத்திரமே உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கன்னியாசித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானது. அவர் திருநாமம் பரிசுத்தம். அவர் பரிசுத்த பரிசுத்தம் பரிசுத்தமானது. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்கிறோம் சுவாமி. உம்மிலே மகிழ்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம்.
சிறியவனை பிழிந்து தூக்கிறார், பலவான்களை ஆசனை தள்ளுகிறார். அகற்றி நீ தாழ்ந்தோரை உயர்த்தி நீ பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார். கூப்பிட மிருகங்களுக்கும் காக்கைகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கின்றார். உமக்கு மகிமை தருகின்றோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகின்றோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு மகிமை. உமக்கே காணம், உம்மைக்கு துதி, நீரே மகிமைக்கு பாத்திரர். அப்பா அம்மை துதிக்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ராமா நாதனா சந்த யாங்குரவா ஏகானா மாரா ஹந்தரவா ஏகானா ஷேகா மலாபா ஈகானா ரீகா ஹந்தரவா. மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும். ஹல்லேலூயா திரும்பமா ஹல்லேலூயா. கைகளை அசைத்து அவரை ஸ்தோத்திரிப்போம், ஆராதிப்போம், உயர்த்துவோம் நாமத்தை. ஏகானா மாராதனா ஹந்தரவா ஓ யாங்கரவா. அவர் துதியிலே பிரியப்படிய தேவன். இதோ உன் துதியை சுகநாசியம் முகர்கிறாரு, ஆராதனைக்கு பாத்திராரு. ஓ கேருபீன்கள் சேனைகள் போற்றி பாடு பரிசுத்தாரு. ஓ ராமா நாபா சந்த யாங்கரவா. இந்த பிரசனை இறங்கிறது இறங்குகிறது. ஓ வல்ல பிரசன்ன மகிமை பிரசன்ன. ஓ கம்மா ராகானா சந்தரவே நீ மனார் யாங்கர் ஆந்தரவே யாகானா மாஷிக்கு யாங்கரவே. தடைகள் மாறுகிறது. ஓ கட்டை எல்லா சூழ்நிலையும் மாற்றுகின்றாரு, அந்த காட்டை மாற்றுகின்றாரு, உன் சூழ்நிலை உனக்கு சாதம் மாற்றுகின்றார். ரீகானா சந்தரவா. பதவி உயர்வுகள் கிடைக்கிறது, தடைகள் மாறுகிறது. இதோ தடைவிட பணங்கள் வருகிறது. ஓ ராதானா ஷீக் யாங்கரவா. கட்ட தன்னுடைய ஜனத்தை நினைத்துக்கார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. இதோ அவர் இடமாய் சார்ந்து உன் கூக்கலை கேட்டாரு. அவர் தம்முடைய பசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன்னை ஆதரிப்பாராக. அடே கோலம் தனி உன்னை தேற்றும். ஓ நீட்டனாக்க உன்னை திருப்தியாக்காரு. கழுக்கு சமம் வாழது வாழது போல் மாறுகிறது. ஓ ராமானா ஷேகாந்தவோ ரேகானமோ ஹல்லேலூயா ரேயாந்தரந்தரவோ பாரியாங்கர ஷேகையாங்கர ஆந்தையாங்கரவோ. ஓ கமாரி அந்த கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாள் அவனுக்கு அரணான கோட்டை. இதோ உன் ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. இதோ தாவீதின் தேவன் யாக்கோபின் தேவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாவாராக. ஓ தன்னை நீதியிலே செங்கோலை நீட்டுகிறார். இதோ என் மகளே உனக்கு என்ன வேண்டும் கேள், உன் வேண்டுதல் நிறைவேற்றப்படும், உன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது. நீ பிரியமுள்ள மகள், வேண்டுகிற தொடங்கும்போது கட்டளை வெளிப்பட்டது. நீமா நாசி அந்த நீண்ட ஆயுசுடையமை துதிக்கிறோம், பஞ்சை போல் உறைந்த பனியை போல இதோ சரசுடையமை துதிக்கிறோம் ராஜா. ஓ காமா ராந்தாரா சந்தரபா உபாஸ் சங்க காட்சி அரை கட்டணையை துதிக்கிறோம். நீ மனா ஹந்தா ரேகானா ஷேகரபா மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ ராதானா மாராகாதானா ஷியாரபாரா அந்தரபோ பட்டயத்தை உடையவரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே.
ரகதன மாரியந்தலே ரது சந்தரபே ஏகன மரக ஹந்தரபா ஈகன சந்தரி கனாந்தரபா மகிமை 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 ஓ ரகதன சந்தரபா உமக்கு ஆராதனை ஓ லராதன ஹந்தரபா ஓ மகிமை 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 அல்வா ஒமேகா மாணவரே ஆதியும் அந்தமும் மாணவரே அல்வா ஒமேகா மாணவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. வெண்மேகத்தின் வீட்டுக்கு துதிக்கிறோம் ஹல்லேலூயா. 7 நட்சத்திரங்கள் எந்த நிலையை துதிக்கிறோம். ஒரு ஆந்தாரி கனாந்தரபல் ஆகனம் அரே செபேலு சந்தரபா ஜீவன தீர்காயுஸ்மனவரே துதிக்கிறோம். வெள்ளை பணிவரே துதிக்கிறோம். ஓ ராமநாதனா ஸ்ரீகரபா மகிமை அரங்கட்டு ராஜா மகிமை அரங்கட்டு சாமி கண்ணல் திறக்கட்டும் சாமி. எல்லா கடன் இருதயங்கள் கலகத்தின் ஆவிகள் முன்னேற்ற ஆவிகள் ஏசுவை எரிக்கப்படுதாக நீ மனாதன் ஆந்தரே ஆந்தரபா ஓ கிருபாஷிக்கு ஆங்கரபா ஏக ஆந்தரபா ரச்சக இறங்கட்டு சாமி ரச்சக இறங்கட்டு ராஜா. எல்லா குடியின் ஆவிகள் வஜ்ரேஸ் ஆவிகள் ஏசுவை எரிக்கப்படுதாக ஸ்திதி உண்டாதாக ராஜா. ஓ ராமநாதன் ஆந்தரபா ஓ தீராமநாசபா கண்கள் வல்லமை கைகள் வல்லமை இருக்கிற எல்லா வலிகள் வேதனைகள் மாற்று சாமி. அடைப்புகள் ஏசாமத்தில் இப்பொழுது சரியாகட்டும் ராஜா. நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாறிப்பட்ட ஏசு நாமத்தாலே முதுகு தன்னை வலிகள் மாறிப்பட்ட ஏசு நாமத்தாலே எல்லா ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் மாறி போட்டோம். வைக்காமா ஹந்தரபா அப்பா மூளையில நரம்புல எல்லா பிரச்சனை ஏசு நாமத்தை இப்பொழுது மாட்டு சுகம் உண்டான ஏசு நாமத்தாலே மூளை கட்டுகள் ஏசு மாறி போட்டோம். ஓ ராமானா சந்திரபா ரீகானா ஹந்தரபா சுயரியா தன்மைகள் அப்பா தகப்பனை ஹல்லேலூயா தகப்பனை வாசங்களை நுகர முடியாத தன்மைகள் மாறுபட்டு இயேசு நாமத்தாலே சுகம் உண்டாட்டும் சுகம் உண்டாட்டும். ஓ ராமானா சந்தர்பா எல்லாம் தைராய்டு ப்ராப்ளம் மாறி போட்டோம் ராஜா. எல்லாம் கழுத்து கடலை கட்டுகள் இயேசு நாமத்தாலே உடைந்து போட்டும் இயேசு நாமத்தாலே. மார்பக புற்றுகள் இயேசு இப்பொழுது மாட்டும். ஓ ராமானா தனேந்தனா சந்தரபா எல்லா சிறிய கோளாறுகள் எல்லாம் இயேசு நாம இப்பொழுது இதோ சுகமாகட்டும் இயேசு நாமத்தாலே. எல்லா குடல் பிரச்சனைகள் ஓ அலர்ஜி கேஸ் பிரச்சனைகள் இப்பொழுது சுகம் உண்டாட்டும். ஓ ராமானா சந்தை அங்குரபா ஓ கிருமந்தாரே சேயாந்தரபா அல்சர் பிரபலத்திலிருந்து விடுதலை உண்டாட்டும் ராஜா. ஓ தகப்பனை சுகம் கொடுங்க. நீமானா ராகதானா சந்தரபா எல்லா அப்ரண்டிஸ் நோய்கள் மாறி போட்டும் இயேசு நாமத்தாலே. ஓ தானாமா ராசேக்கானா சந்தரபா ஓ கிருபாந்தரபா ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை ஒவ்வொரு உறுப்புகளை இறங்கட்டும் சாமி. சுகமை கொள்ளமை இறங்கட்டும் ராஜா. ஓ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உனக்கு என்ன நான் செய்வேன். ஓ நீ இழந்த வருமானங்கள் நிலங்களை உனக்கு நான் திரும்ப அளிப்பேன். ஓ மகிமையின் தேவன் உலாவுகின்றார். உன் விண்ணப்பத்தை அங்கீகரிக்க அவர் உன் மத்தியில் உலாவுகின்றார். ஓ ரியாந்தானா ரேக்கானா அக்னிமயமான தேவன். ஓ ராமா நகந்தார் அங்கரவோ ஓ பதும ராகத்துக்கு மச்சர்களுக்கு ஒப்பானவர் ஏசை நானா சந்தரவோ. ஓ கிருந்தாரா ஷேகானா மாரி அந்தரபோ ஓ கிருபாந்தாரி அந்தரி ஏகானா மாரி அங்கரபோ ஏகானா மாரி சேகானா மா சந்தரே கானா ஷேகா மராந்தரபோ ஓ யாந்தாரி அங்கரபோ. மகிமை 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 நாங்கள் ஆராதிக்கிற ராஜா ரேதனா ஷே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரேகானா அந்தர நெருக்கத்திலே கர்த்தனை நோக்கி கூப்பிடு கர்த்தனை விடுவிப்பார். இது அவரை நோக்கி கூப்பிடு. அவர் அறியாத காரியங்களை 8ஆவது உயரங்களை கொண்டு செல்லுவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்னுடைய அதிசயம் வாழ்க்கையை செய்வார். இதோ உன் தலையில எல்லா முடியும் என்ன பண்றது அவர் ஒன்றாக விழுந்து போவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கின்றார். இதோ இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடுப்பப்படுற புல்லுக்கு கட்ட எடுத்துக்கிறது அதிகம் என்றால் உனக்கு அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ஓ ரியாங்கானா ஷே கல்லுக்குள் தேரையை வைத்தவனீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவனீர்
எதற்குள்ளும் ஜீவனை தந்தவனீர். உமையன்றி அணுவேதம் அசையாதையா, உமையன்றி அணுவேதம் அசையாதையா. உன் நினைவின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உம்மாட்டையில் உண்டு அற்புதமே, உம்மாட்டையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இதோடைய வார்த்தையில் அற்புதம் உண்டு. வார்த்தையா தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் உன் வாழ்க்கை மாறும். உடைய வார்த்தை ஜீவனம் வல்லமையுள்ளது, உயிர்ப்பிக்க ஆகியானது. சிருஷ்டி ஆகியவன் மத்தியில் உலாவுகின்றாரு, உன் மரத்த பகுதியை உயிர்ப்பிக்கின்றாரு. உயிர்ப்பிக்க வல்லமை இறங்குது. ரீகானா மாறா அந்த ரீகானாபா ஓகா மாரியாங்கர் ஆந்தரவ ஓரியா ஷீகா பராக்ரு மாந்தரபே ஓக்ரு வாஷி ஆந்தி ஆங்கபா. உயிர்ப்பிக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை உன்னதனமை இறங்குது. ஓ ராகா ஆந்தரியாபா. மருத்துவமனை எல்லா பகுதியில் ஏசனம் இப்போது உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக ராஜா. ஆகா நான் மாறாகாந்தா ரேஷிக்கு அங்குரவே நீ மானா சேக்கனபா. ஆகாத காரியங்கள் தீழ்ப்பான காரியங்களை உன்னை பிரித்தெடு. இதோ அப்பொழுது கட்டவனை பிரகாசிக்க செய்வார். நீ மானாந்தறிவ. இதோ அசுத்தமான தொடாதீங்கள், தொடாதிருங்கள். ஓ தீட்டுப்படந்து விலகி கொள்ளுங்கள். கர்த்தனை ஆஸ்வதிப்பார். ரேகானா சந்தரபா. ஓ புறப்பட்டு செல், தீவிரித்து செல். கட்டை வாட்டை சொல்ல இதோ தீவிரத்து புறப்பட்டு செல். ஓ ராமா நாதனா சந்தரபா. எலும்பு எலும்பு சியோனை வல்லமை தரித்துக்கொள். இதோ உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். உன் அசுத்த அஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு எழுந்துரு. விட்ட சேதமில்லாத முன்னேற்ற வர்றான். ஓரியாங்கா நாமா நாஷி ஆந்தர்பா. சிறுவைப்பட்டு போன சீயோனுக்கு மாட்டி உன் கண்ணில் கட்டளை அவிழ்த்துடு. நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். நான் திரும்ப உன் நிலையிலே உன்னை எடுத்து நிறுத்துவேன். இதோ நீ கட்டப்படுவாய், இடிக்கப்பட மாட்டாய். மீ மனானாதா சந்தரபோ ஈ கனா சந்தவா. அவர் உனக்கு சொல்லி செய்யாதிருப்பாரு, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரு. வார்த்தையில் உண்மையில தேவன். ஹல்லேலூயா. மீமானாரி அங்கரேவே ஆரியாகாலா ஷேகாரபா. கட்டை கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்படியே செவிகள் நீதிமான நோக்கமான ஜபத்துக்கு திறந்திருக்கிறது. ஓடைய 7 கண்கள் பூமி சுற்றி உலாவுகிறது. அப்படியே கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை, சகல காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது. ஓ ரியாந்தர்பா. நீங்கள் வீடுகளுக்குள்ளே செய்யப்பட்ட காரியங்கள் கர்த்தர் வீதியிலே கொண்டு வருவார். ஓ நீ அரை வீட்டுக்களை போட்டிக்கொண்டு உன் கதை தாளிட்டு நீ அந்தரங்கத்தில் உன் பிதாவினருக்கு ஜெபமிக்கும் பொழுது அவர் தாமே உனக்கு வெளியமாய் பலன் அளிப்பார். நிச்சயமாய் முடிவுண்டு கொண்ட கண்ணீருக்கு பதில் உண்டு. ஓ கிரியைக்கு பதில் உண்டு. ஓ ராமா நகாந்தர்பா. நீங்கள் தளர்ந்து போகாதனால் ஏற்ற காலத்தை அறுப்பீர்கள். இதோ உனக்கு அறுப்புகள் நியமிக்கப்படுது. கர்த்தர் கண்ணீரோடு இருத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுக்கும் நாட்கள் தந்துள்ளார். இதோ நீ கம்பீரத்தோடு அறுக்கும் நாட்கள் வருகிறது, வருகிறது. ஓ ராமா சாந்த யாங்கிருபா. உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாவதாக, உன் அலங்கத்துக்கு சமாதானம் உண்டாவதாக. நீ உன் வீட்டை விசாரிக்கும் போது அதில் குறைய காண மாட்டாய். அவர் உன் எல்லா குறைகளையும் மகிமையிலே நிறைவேற்றுகின்றார். ஓ கிறிஸ்தியேசுக்கள் மாறுகிறது உன் குறைவுகள். ஓ ராமா நாமா நா சந்திரபோ. புல்லுள்ள
இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. திகானமாரகந்தரி அங்கரவோ ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை உன் நன்மை கிருபை மாத்திரம் தொடரும். உன் தீவினை தொடராது, உன் சத்துருனை தொடர மாட்டான். பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதையும் கூட அணுகாது. சொல்லுங்க திரும்ப திரும்ப. ஆவி பொழிகின்றார், திரும்ப. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை சொல்லுங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தருக்கு காத்து நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் உன்னை உயர்த்துவார். ஓ, உன் கால்களை மான்களை போய் மாற்றாரு. உன் கால்கள் உயர்ந்த ஸ்தலங்களை நடக்க பண்ணுவார். வெண்கல வெள்ளம் பெண்கள் செய்வார். அவர் வல்லவர். அவர் தேடுவதற்கு குறைவில்லை. உன் தாழ்ச்சி மாறுகிறது, உன் ஆகார குறைச்சி மாறுகிறது. ஓ, உன் வியாதி சுகவீனங்கள் மாறுகிறது. ஓ ரியாமா நஷந்த கர்த்தருடைய எல்லா கடனை மாற்றினாரு, தரித்திரத்தை மாற்றின்றாரு. உன்னை புள்ளின இடங்களில் அமர செய்கின்றாரு, செழிப்பானத்தில் உன்னை கொண்டு செல்கின்றாரு. இதோ சில வேளையிலே மனுஷன் தலைமை ஏறி பண்ண போகிறார் பண்ணினார். ஆனாலும் தீமையில் நடந்தாய், தண்ணீர் ஆனாலும் கத்தனோட இருந்தாரு. உன்னை விசாலமான இடத்துல கொண்டு விட்டார். ஓ, செழிப்பான இடத்துல நீ இருக்கின்றாய். ஓ ராமா நகந்தவா, மனுஷர்கள் உன்னோடு போராடின கர்த்தர் இதோ மேற்கில் அதில் கொடுக்கவில்லை. உன்னோடு போராடிகள், ஆனாலும் உன்னை மேற்கில் கத்த விடவில்லை. உன்னோடு கூட இருக்கிறது இருக்க கர்த்தர் பெரியவர். இதோ உலகத்திற்கு அவனை காட்டிலும் உன்னைக்கு இயேசு பெரியவர், பெரியவர். அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களால் இதோ கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சூழ கூடாயம் இறங்கி விடுவிக்கிறாரு. ஓ கத்தை தூதர்கள் அவரை சுற்றி அவருக்கு பயந்தவரை சுற்றி பாளையம் இறங்கிறார்கள். ஓ ராமானா வராதானா சந்திரபா கடைய ரகசிய செல் இதோ அவருடைய நீதிமன்றங்களுடைய கூடாரத்தை இருக்கிறது. ஓ, அவர் தமக்கு பயந்துடைய மன விருப்பத்தினுடைய செய்கிறார். அவருடைய கூப்பிலை கேட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுகிறாரு. கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சி, அப்பொழுது அவர் உனக்கு அருள் செய்வார். உன் பயத்தை அவிசுவாசத்தை முழுமையாக அகற்று. ஓ, பொல்லாத இருதயம் உனக்கு வேண்டாம். ஓ ரகாந்தர்வா, உலக சிநேகத்தை விட்டு விலகு. உலக சிநேகம் தேவனுக்கு உண்டாக அது பகையா இருக்கிறது. ஓ ராமா நகாந்தர்வா, நாம் உலகத்திலிருந்து உண்டான அல்ல, இதோ நாம் விண்ணானுடைய சாயலை அணிந்திருக்க வேண்டும். ஓ கர்த்தலால் நம் தெரிந்துகொள்ள ஜனங்கள் நீமா நா ரியாந்தாரா ஷேகாதாந்தரபா ஏகான மராசேகானமோ. அப்பா, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. எல்லாம் மறுத்து போன பகுதியில் உரிய ஏசி நாமத்தாலே ஓ கமாராக ஹந்தரிபிக்கவா யாக்கா மாராக ஹந்தரபா மகிமை 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 இறங்கட்டு ராஜா. ஓ, எல்லாம் முழுவதும் மாற்றிவிடுங்க சபா. துதின் அபிஷேகம் கொடுங்க ராஜா. எல்லா அவிசுவாசங்கள் அப்பாவுக்கு பிரியமான எல்லா தகப்பானே எல்லா காரியங்களும் எல்லை விட்டு விலகட்டும் ராஜா. ஒவ்வொரு பொருளையும் ரத்தத்தை தெளிக்க சாமி. ஓ ராமா நாத ஹந்தரபா, உடைந்த எலும்புகள் அப்பா ஒன்று சேர்த்து தகப்பனே, கால்கள் எலும்புகள் நரம்புகள் திசைகள் ஒன்று சேர்த்து
அப்பா கணுக்கால் எல்லா பிரச்சனையும் மாறி போட்ட கணுக்கால் வலிகள் இயேசு நாமத்தில் மாறி போட்டோம் தகப்பனே. சுகம் உண்டாட்டு ராஜா. ஓ ரியாந்தா ரஹாந்திரா. அப்பா முன் பாத பகுதிகள் நசுங்கி நிமித்தம் தகப்பனே அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சகோதரனை தொட்டு சுகப்பட்டங்க இசப்பா. அப்பா எல்லாம் தகப்பனே பீந்து பண்ண சதைகள் தசைகள் புதிதாக உருவாகட்டும் இயேசு நாமத்தால் இப்பொழுது. ஓ ராமா நாதனா ஆந்தரவா. வல்லமை 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 இறங்கட்டும் ராஜா. கண்களில் இசப்பா கேட்டக் பிரச்சனை மாட்டி போய் சப்பா எல்லாம் கண் புரை பிரச்சனை எல்லாம் இயேசு இப்பொழுது சுகம் ஆகட்டும் ராஜா. ரோதோ நாமா ராந்தரவா. அப்பா எல்லா அலர்ஜிகள் மாறி போட்டும் இயேசு நாம. சைனஸ் ப்ராப்ளம் மாறி போட்டும் இயேசு நாமத்தாலே. நீ மனா ராந்தர் யாங்கிறவா. அல்லேலூயா. அப்பா எல்லாம் மரபணு குறைபாடுகள் மாறிபட்டும் இயேசு நாமத்தாலே. இயேசு நாமத்தாலே சுகம் உண்டாட்டு ராஜா. ஓ தகப்பனே எல்லா குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரிடும் ராஜா. ஓ ரத்த சோகை பிரச்சனை மாறிபட்டும் இயேசு நாமத்தாலே. நீ மனாந்தனா ரத்த தட்டுகள் எண்ணிக்கை அப்பா எல்லா தகப்பனே அப்பா மஞ்சள் கமால் வியாதிகள் மாறுபட்டு சாமி. ஓரியாந்தா நஷீகபா நாவுகள் உழந்த தன்மை மாறுபட்டு சாமி. ஓ காமா ராந்தாரா சந்தர்பா. ஆசீர்வதிங்க 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 பெருக பண்ணுங்க ராஜா. எல்லாத்தையும் பாதுகாத்துங்க வழிநட்டுங்க சாமி. உங்க கரக்கூட இருக்கட்டும் சாமி. தீமைக்கு கண்ணுக்கு அஞ்சுவதுக்கு கொடுமைக்கு பட்டயத்துக்கு அப்பா பஞ்சத்துக்கும் விலைக்கு பாதுகாத்துக்கோங்க. துஷ்ட மிருக விலைக்கு பாதுகாத்துக்கோங்க சப்பா. எல்லா வலுசர்ப்பத்தின் விலைக்கு பாதுகாத்துக்கல. ஓ ராமானா சந்தர்பா எல்லா சர்ப்பத்தின் விஷயங்களுக்கு அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்க விலைக்கு பாதுகாத்துக்கணும் சுவாமி. வல்லமை இறங்கட்டும் ராஜா. பாம்பு மேல் நடந்து பாலசிங்கத்து வலுசர்ப்பத்தை மிதித்து போட்டு சுவாமி. ஓ எல்லா பிசாசின் சர்ப்பனைகள் தீவினைகளை அப்பா நீங்க ஜெயித்தீங்க சுவாமி. நீங்க ஜெயம் கொட்டீங்க ராஜா. சாத்த நசிக்கு போடுங்க சுவாமி. ஓ ரகஹாந்தரபா. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க பாதுகாத்துங்க எடுத்துங்க. இப்ப இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. நம்ம 2 குறிப்புக்கு ஜெபித்து அடுத்த 15 கடந்து செல்லும். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய தேசத்திலே உணர்த்தின ஒரு காரியம், அநேக வளங்கள் சுரண்டப்படுகிறது. நம்முடைய தேசத்திலே ஏராளமான செல்வங்கள் உண்டு. இந்தியா ஒரு தங்க சுரங்கம் மாதிரி அநேக வட தேசங்களில் அநேக தங்க சுரங்கங்கள் உண்டு. நிலக்கரி சுரங்கங்கள் உண்டு. அதே போல் கிரானைட் குவாரிகள் உண்டு. மணல் நம்முடைய தேசத்தில் அதிகமான எல்லா விதமான வளங்கள் நிறைந்த ஒரு அருமையான தேசம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆனால் அதை அநேகர் சுரண்டி இந்த நாளில் ஆறுகளில் ஏரிகளில் குளங்களில் மணல் திருடி அநேக அது தூர்ந்து வேஸ்ட்டாக அநேக இடங்களில் தண்ணீர் ஆதாரம் இல்லாமல் அது மூடப்பட்டது. மணல் கொள்ளை அதிகமாக நடக்குது. கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்டெப் எடுத்தும் அதிகார அதிகாரத்தில் உள்ள நபர்கள் அவங்க அதை கைக்கு போட்டு அவங்க இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. தேவனாய கர்த்ததாமே நம்முடைய தேசம் ஒவ்வொரு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நீர் ஆதாரங்களை அணைகள் சரியானபடி கட்ட வேண்டும். மழை காலங்களில் தண்ணீரை சேமிக்க வேண்டும். கர்த்தர் அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். மழை இல்லையா வருகின்ற காலங்கள் மழைக்காலங்கள் தேவன் தாமே ஒவ்வொரு ஜனங்களுக்கு இறங்கி இந்த மழை வெள்ளத்தினால் சேதமாகாதபடி அந்த தண்ணீரை சேமித்து வைக்க கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும். மழை இல்லையா தூர்ந்து போன ஏரிகள் குளங்கள் தூர் வாரப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். கடல்களில் தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகள் போட்டு உயிரினங்கள் மறைக்குது. அந்த தண்ணீர் விஷயமாய் மாறி பல உபாதைகளை கொண்டு வருது. அதை சாப்பிட்ட மீன்கள் நாம் சாப்பிடும்போது அந்த விஷயம் நம்முடைய உடம்பில் சென்று பல ரசாயன கழிவுகள் கடலில் கொட்டப்படுகிறது. இதன் மூலமாக மனிதனுடைய சரீரங்கள் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நாம் எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே மனமிறங்கி இப்படிப்பட்ட இப்பொழுது இந்த லாக்டவுன் பீரியடில் ஜனங்கள் வெளியே அதிகமாக போகாதபடினால இந்த இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அதிகமான புகைகள் வரலை. மாசு அந்த கண்ட்ரோல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு சொல்லி அநேகர் சொல்கிறாங்க. தேவன் தேச சுத்திகரிக்க வேண்டும். இது நிமித்தம் மனிதனுக்கு வருகின்ற முதலாவது சுவாச பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை வருகிறது. அல்லேலூயா. அந்த அசுத்தமான காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது அநேகர் இந்த நாளில் சுவாச பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
சளி தொல்லை, சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக காணப்படுறது. தேவன் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பொழுது மனுஷர்களுடைய சரீரங்களும் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி இந்த இயற்கை வரங்களை சுரண்டுகிற அதிகார வர்க்கத்தில் ஒவ்வொரு அவர் தான் தொடரணும். அவங்க ரட்சிக்க வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட திருட்டுகள் குறைய வேண்டும். அல்லேலூயா. அது தூர்ந்து போன எல்லா ஏரிகள் அது தூர்வாரப்பட்டு நல்ல நீர்நிலைகளை சுற்றி அநேக விவசாய நிலங்கள் இருக்கிறது. தேவன் அவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பை கொடுக்க வேண்டும், நல்ல மழையை கொடுக்க வேண்டும், அந்த மழை நீரை சேமிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு நம்ம கத்தவைக்க செய்வார். நாம் இணைந்து ஜெபமா? ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the lord, praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. அப்பா, எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தேவையான மழையை கட்டெடுங்க, பரலத்திலிருந்து கட்டெடுங்கப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமான மழை பெய்வதாக, எங்க தேசத்துல பெய்வதாக. அப்பா, ஒவ்வொரு ஏரி குளத்தையும் அப்பா உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தூர்வார உதவி செய்யுங்கப்பா. அதுல லஞ்சம் எது ஊழல்லாம் உண்மையா அதை செய்ய உதவி செய்யுங்கப்பா. நல்ல டேம்லாம் கெட்ட உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளும் மாறி போட்ட ஆண்டவரே, எந்த வெள்ளங்களும் எந்த சேதங்களும் இந்த நாள்ல இந்த ஆண்டு தண்ணீரினால் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கோங்கப்பா. இயேசுவின் ரத்தத்துல வேலி எடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, தேசத்தை செழிக்க செய்யுங்க, விவசாயத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, பெருக பண்ணுங்கப்பா. விவசாயிகள் இனி யாரும் மறிக்க கூடாதுப்பா. விவசாயிகளுக்குள்ள இருக்கிற எல்லா தரித்திரமும் மாறி போட்டு ஆண்டவரே, நல்ல விளைச்சல்களை கட்டெடுங்கப்பா. வயல் நிலங்களை இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ராப் ராப் லோ ஷிகா பரபல பரிபல பரிகா பரபல பரிபா. நல்ல விளைச்சல்கள், நல்ல அறுவடைய இந்த ஆண்டு எங்க தேசம் பார்க்கட்டும் ஆண்டவரே. பார்க்க போது நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரீப்ராப்லோ ஷிகா பரபலபா. பெரிய காரியத்தை செய்யுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஜெபத்தை கேட்டு இந்த சாஸ்திரக்குரிய துதிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் என் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு குறிப்புக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் செய்யப்படுகின்ற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாக, எல்லா ஊழியர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாக, நம்முடைய தேசத்திலே தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஊழியர்களுக்கு அநேக அடக்குமுறைகள், வன்முறைகள் சமீப காலமாக நிறைய இந்த ஃபண்ட்ஸ் டொனேஷன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக அநேக தொண்டு நிறுவனங்கள் இந்தியா தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்ட நிலையில் ஜாதி வாரியாக அவங்க பல சூழ்நிலைகளில் 1940 அந்த டைமில் பாதிக்கப்பட்ட காலங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து நம்முடைய தேசத்தில் எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரங்களாக வாழ்ந்தவங்கெல்லாம் தன்னுடைய பல தேசங்களில் தன்னுடைய பணத்தை விட்டு செல்வத்தை விட்டு தன்னுடைய படிப்பை திறந்து இந்த நம்முடைய இந்திய மண்ணில் வந்து தமிழ்நாடு சைடில் அநேக மிஷினரிகள் ரத்தம் சிந்தப்பட்டது, அநேக மரித்தர்கள் அரும்பாடுபட்டு அவங்க கல்வி சேவை, சமூக சேவை செய்தார்கள். தொழில்நயங்களை டைரக்டாக சென்று தொட்டு சுகப்படுத்தினாங்க. கல்வி ஸ்கூல் காலேஜ் கட்டினாங்க, அதுபோல் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டினாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மிஷினுடைய ரத்த சாட்சிகள் உண்டு, வாழ்க்கை வரலாறுகள் உண்டு.
தேவன் தாமே நம்முடைய சமுதாயத்தை நல்ல முறையில் முன்னேற்ற அநேக நம்முடைய கிறிஸ்தவ மிஷினரிகள் கடந்து வந்து இந்த தேசத்தில் அவங்களுடைய ரத்தத்தை சிந்தி அவங்க இன்னுரை கொடுத்து இந்த தேசத்தை இந்த நாளில் தேவன் திறந்த வாசலை கொடுத்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவங்க காரணமாக இருந்தாங்க. அதே போல் அவங்க தொடங்கின இந்த பணி இந்த நாளும் நம்முடைய ஸ்தாபனங்கள் ஒவ்வொரு டயோசிஷன் சிஎஸ்ஐ பென்டிகால்ஸ் எல்லாருடைய சபையிலேயும் மிஷினரிகள் தாங்குறாங்க, வட இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க, பணங்கள் கொடுக்குறாங்க. ஆனாலும் சில நேரங்களில் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கின்ற நிதிகளை வந்து தேவையில்லாத பொய் காரணங்களை காட்டி நம்ம வந்து மத பிரச்சாரத்துக்கு மத மாற்றத்துக்கு ஈடுபட்டுன்னு சொல்லி வீணான காரியங்களை சொல்லி அதை தடை செய்து அநேக பெற்றோர் இல்லாத பிள்ளைங்க பிறந்து வீதியிலே நிறைய ஃபோட்டோஸ் ஃபேஸ்புக்கில் யூடியூப் நிறைய வருது, வாட்ஸ்அப்பில் பிறந்த குழந்தைங்களை தூக்கி குப்பை தொட்டியில் அநேகர் போடுறாங்க, சாக்கடையில் வீசுகிறாங்க, தெருவில் வீசுகிறாங்க. இப்படி நிறைய இப்படி கடந்த பிள்ளைங்களை எடுத்து அநேக காப்பகங்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அநேக காப்பகங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோர் கைவிட்ட பிள்ளைகள் அநேகர், தகப்பன் இழந்து தாய் வளர்க்க முடியாமல் விடப்பட்ட பிள்ளைங்கள், அதே போல் தாய் இருந்து சித்தி கொடுமையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, இப்படி நிறைய பிள்ளைங்க அனாதைகளாக ஆதரவற்றலாக அநேக குழந்தைகளுடைய ஹோம் நிறைய நம்முடைய கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறது. ஆனால் அதுக்கு தேவையான நிதியை தடை செய்கிறர்கள். அதன் மூலமாக எத்தனையோ ஜனங்கள் ஆசிரிக்கப்படுறாங்க. இந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக அநேக பிரஜாதிகள் தேவனை சொந்த ஜனம் ஏற்றுக்கொண்டு அநேக ஊழியர்களை நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய இந்திய தேசம் உருவாக்கி கொண்டே வருகிறது. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் அநேக ஊழியர்கள் எழும்பி இந்த நாளில் உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிறாங்க. தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட இந்த ஊழியங்களுக்கு எதிராக போராடின்ற எல்லா வான மண்டல பொல்லாத ஆவின் சேனைகள், அந்தகார லோகாதிபதிகள், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு கிரியை செய்கிற அப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம என்ன செய்கிறோம், கடிந்து நம்ம ஜெபிக்கு வரும் மாலையிலே ஆவில நிறைஞ்சி கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு ஊழியங்களையும் பாதுகாக்கணும். அவங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்க வேண்டும். தேவன் தாமே இப்படிப்பட்ட நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு கிடைக்கின்ற எல்லா நிதிகள் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க அதை உண்மையாக செய்யணும். அநேக கைவிடப்பட்ட பிள்ளைங்களை அவங்க ஆதரிக்காங்க, வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. எத்தனையோ தாய் தகப்பன் இல்லாத அநேகர் இந்த நாளை எழும்பி மிகப்பெரிய பிரதர் ஆனந்தஸ்திரா அவர்களும் அதே போல் தாய் தகப்பன் இல்லாத ஒரு நபர், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வல்லமையாக மிகப்பெரிய உலகம் முழுவதும் சென்று அவர் ஊழியம் செய்கின்றார். இதே போல் எத்தனையோ ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கார். ஹல்லேலூயா. எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் தேவன் தாம் அவர்களுக்கு இந்த மாதிரி ஹோமில் வளர்க்கப்பட்டு அநேக நாளில் செய்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை மிகப்பெரிய ஊழியர்கள் எழுப்ப வேண்டும். தேவையான பண உதவி, நிதி உதவி அப்படிப்பட்ட ஹோம்ஸ்க்கு கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ரோட்டோரம் கிடைக்கின்ற பிள்ளைங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும். அவங்களுக்கு கல்வி வசதி, மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் திக்கற்றவர்களுக்கு சகாயர். அவர் யாரை நோக்கி பார்ப்பார்னா எளியவர்களை, திக்கற்றவங்களை, தாய் தகப்பன் இல்லாதவங்களை கர்த்தர் ஆதரிப்பார். வீடு வாசல் இல்லாத வீடு வாசல் கொடுப்பார். தனிமையானவங்களை அவர் ஆதரிப்பார். ஹல்லேலூயா. விதவைகளை நேசிப்பார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களை தான் யாருமில்லை என்று சொல்லப்பட்ட பிள்ளைகளை ஆண்டு அதிகமாக நேசிப்பார். சிறு பிள்ளைகளே கர்த்தர் அதிகமாக நேசிக்கின்றவர். பூமியில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர்கிட்ட நிறைய சிறு பிள்ளை வந்தாங்க. அப்போ சீஷர்னா ஆண்டு சொன்னார், சிறு பிள்ளைகள் எனக்கு வர்றதுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. பரலோக ராஜா யார் அனுமதிக்குன்னா சின்ன பிள்ளையை போல் யார் மாறுறாங்களோ அவங்க ஆண்டுச்சில் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க, கீழ்ப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதி என்று அவர் சிறு பிள்ளைகளே அதிகமாக நேசி தேவன். அல்லேலூயா. நம் தேசத்தில் கைவிடப்பட்ட பிள்ளைங்க, ஒரு நேர உணவுக்கு
வழியின்றி ரோட்டில் பிச்சை எடுக்க அநேக குழந்தைகள் உண்டு. கடத்தி கொண்டு வரப்பட்டு அவங்களுடைய உறுப்புகளை அவங்க எடுத்து அந்த பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட்டு அதன் மூலம் கிடைக்க வருமானத்தை அவங்க வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களை அடிமையாகி வாழ்கின்ற அநேக பிள்ளைங்க இந்த நாளில் உண்டு. தேவன் தாமே அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு மனமெருங்கி நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். ஆதரிக்கின்ற தொண்டு நிறுவனங்களுக்கு பணவதை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியங்களையும் கத்த ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா தடைகளும் மாற வேண்டும். பொல்லாத நன்மை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இறங்கி தேச செய்யப்பட்ட எல்லா விதமான ஊழியங்கள், டிவி ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், டிவியில் அநேகர் தொடர்ந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு தேவையான பொல்லாத நன்மை, முதலாவதாக அவங்களுக்கு மன நல்ல அழுத்தம் இல்லாமல் கர்த்தர் அவங்களுக்கு உற்சாகவை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது பலவித தாக்குதல் அவங்களுக்கு இருக்கும். கர்த்தர் அவங்களை பலப்படுத்த வேண்டும். ஆவியில் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். சரீரப்பிரகமான அவங்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியங்கள், ஜெப ஊழியம், கிராம ஊழியம், மிஷனரி ஊழியம், சிறு பிள்ளைங்க ஊழியம், ஆளுவர் ஊழியம், எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடைபெறுது. முதியுரிமத்தில் நடைபெறுது. எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவையான பண உதவி தேவன் பர்த்தந்து ஒத்தாசி அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இணைந்து ஜெபிப்போமா? போல கண்களை மூடி அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு தகப்பனையும் தேசத்தில் உள்ள எல்லா தொண்டு நிறுவனங்களும் ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட அப்பா நிதிகள் கிடைக்க கிருபை தாங்க ராஜா. எத்தனையோ தகப்பனை ஏழை குழந்தைங்களை பராமரித்து வளர்க்கின்றாங்க சுவாமி. அப்படிப்பட்ட தகப்பனை பிள்ளைங்களுக்கு நீங்கள் இறங்கு ராஜா. தகப்பனை தேசத்தில் உள்ள எல்லா திக்கிட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் அடையாள கொடுங்க சுவாமி. தகப்பனை அந்த பிள்ளைங்க நல்ல எதிர்காலத்தை கொடுங்க ராஜா. கல்வி வசதியின்றி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு ஏசப்பா தகப்பனை பெற்றோரால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அப்பா நீங்களே தகப்பனா இருந்து நடத்துங்க ராஜா. ரேபானா சந்தர்பா ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு மிஷின் ஸ்தாபங்களும் ஆசிரியங்க ஏசப்பா. தகப்பனே அவங்களுக்கு ஏராளமான பணவதை கிடைக்க நீங்கள் கிருபை தாங்க ராஜா. அது மூலம் அநேக ரசிக்கப்பட்ட அப்பா மண்டியில் சேர கிருபை தாங்க சுவாமி. இந்த தேசத்தில் சுவிசேஷத்துக்கு தகப்பனே அப்பா ஒரு திறந்த வாசல் உண்டாட்டும் ராஜா. ரேகா நாமா சந்தரபா தகப்பனே எல்லா தடைகளை மாற்றிப்படுங்க. போராடி எல்லா அந்த வல்லமைகளை எடுத்துப்படுங்க சுவாமி. ஓ ராகா சந்திரம் ஸ்தாஜ் அப்பா உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு தகப்பனே உங்களுடைய வல்லமை வரட்டும் ராஜா. அப்பா தகப்பனே உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட தடையாள எல்லா காரியங்களும் மாறிப்பட்டும் ஏசு நாமத்தாலே அவங்க ரத்தத்தை ஊற்றுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பகுதியிலையும் தேசம் முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களையும் அப்பா ரத்தத்தை ஊற்றுங்க சுவாமி. எல்லா இருளும் மாறிப்பட்டு ராஜா. ரீகானா சந்த சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிற எல்லா வல்லமை இயேசுவை முறிக்கப்படுவதாக ராஜா. ஓ நாவல் ஏசு என்று அறிக்கையிட்டு தகப்பனே அப்பா இன்னும் பல கல்வி பணிகள் நடக்கட்டும் சாமி. இன்னும் நிறைய சமூக பணிகள் நடக்கட்டும் ராஜா. எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா ராஜா தகப்பனே இன்னும் நான் அநேக அப்பா மாத்தம் எழும்பி தகப்பனே மக்களுக்கு இலவச சேவை செய்கிற இன்னும் அநேகர் எழுப்புங்க ராஜா. இலவச கல்வி பணி செய்கிற இன்னும் அநேகர் எழுப்புங்க ராஜா. ஓ தகப்பனே மிஷினரியில் அப்பா ரத்தம் சிந்தப்பட வீணாக போகக்கூடாது ராஜா. அப்பா இன்னும் தகப்பனே ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. குறைந்த கட்டணத்தில் கல்வி கற்றுக் கொடுக்க கிருபை தாங்க சுவாமி. நீங்கள் கிருபை தாங்க ராஜா. ஓ ராபா நான் சந்தர்பா இலவசமாய் பெற்ற இலவசமாய் கொடுங்க என்ற வார்த்தையின்படி ராஜா. இலவசமாய் செய்ய தகப்பனே அப்பா தகப்பனே கல்வியை தகப்பனை வியாபாரமாக்காதபடிக்கு மருத்துவ வியாபாரம் ஆக்காதபடிக்கு என் தகப்பனை நீங்கள் இறங்கி கிரியை செய்யுங்க ராஜா. ஓ ராமானா அந்த ரீகா நம்ம எல்லா தகப்பனே தடைகளில் மாற்றிப்படுங்க சுவாமி. மாற்றிப்படுங்க ஒவ்வொரு ஊழிய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க சிவ. கிராமங்களையும் செய்கிற மிஷினரியும் செய்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசிரியங்க சப்பா. தகப்பனே போத ஒளி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசிரியங்க சப்பா. டிவி ஒளி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசிரியங்க சப்பா. அவங்க பலப்பட்டுங்க ஏசப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தில் உற்சாகத்தை கொடுங்க அப்பா. நீங்கள் பலப்பட்டுங்க ராஜா. ரேபா நான் எதிர்ப்புரை கண்டு பயந்து சோர்ந்து விடாதபடி ஏசப்பா நீங்கள் பலன் கொடுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு தேவையான பலத்தை கொடுங்க, ஒத்தாசை கொடுங்க. ஜெபிக்கிற தாங்குகிற அப்பா அப்பா கொடுக்குற பிள்ளைங்களை எழுப்புங்க ராஜா. எந்த ஊழியங்களும் தடைபடாமல் நடக்க நீங்கள் கிருபை தாங்க சாமி. நீ கரமட்டு நடத்துங்க. உங்களுடைய தூத சேனை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் பாதுகாத்துங்க ஏசப்பா. எல்லாம் நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களும் இசப்பா அநேகம் ஆயிரம் ஆத்மங்கள் தொடப்பட்டு உடைய சமூகத்தில் வந்து சேர்ந்து அப்பா உண்மை ஆராதிக்க அப்பா அவங்களுடைய நாமங்கள் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ராஜா. உமக்கென்று அவங்க தொடர்ந்து வாழ்ந்து அப்பா மிகப்பெரிய அப்பா ஊழியர்கள் எழும்பி அநேகரை ரசிக்கிற பிள்ளைங்களை எழும்பட்டு சுவாமி. ஒவ்வொரு சாப்பிடங்களை நீங்கள் ஆசிரியங்க தொண்டை ஆசீர்வதிங்க ராஜா. ஒத்தாசு அனுப்புங்க தகப்பட எல்லா தடைகளை மாற்றி போடுங்க ராஜா. தேவரை சந்திங்க காத்துங்க ஏசுவன் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென்.
ஆமேன் ஆமேன் ஆமேன். தேவன் அப்படியே நம்ம ஜெபத்தை கேட்டு கத்தை பேக்க துதிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசிரியங்க ராஜா. அப்பா என்கிட்ட பாடா துதிக்க ஆராதிக்க நீங்கள் கொடுத்த பலனுக்காக நன்றி சுவாமி. கிருபைக்காக நன்றி ராஜா. மீது புறப்பட்டவங்க சப்பா. அப்பா அந்த செய்தி ஆசிரியங்க எங்களோட பேசும் கற்றுதான் உணர்த்துங்க ராஜா. நீங்கள் பேசு நீங்களெல்லாம் ஆவியன் என்ற வார்த்தையின்படி சுவாமி நிலை நீ பேசும் என்னை மறுத்து நீர் வெளிப்படம் நீர் பேசு நான் கேட்கிறோம். தாழ்த்து வெறுமையாக்கிறேன் ஏசு ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான வேதபதி ரோமர் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் ரோமர் எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் நாம் வேகமாய் வாசித்து தியானத்து முடிப்போம். ஹல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியில ஆராதனை. ஹல்லேலூயா. நாம் செலுத்தின துதிகள் பலிகள் கர்த்தர் சுகந்த வாசனை முகர்ந்து நம்மளை ஆஸ்வதிப்பார். நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்கின்ற புத்தியில ஆராதனை எதுவென்று வேதம் நமக்கு ஒரு வரையறை வைத்துள்ளது. ஹல்லேலூயா. என்ன வரையறை என்றால் இந்த ரோமர் 12:1 போடப்பட்டது நம்முடைய சரீரங்கள் என்ன சின்ன நாம் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நியாயப்பிரமாண காலத்திலே முன்னிருந்த காலத்திலே பூமியிலே கர்த்தருக்கென்று அநேக பலிகள் மாடுகள் ஆடுகள் எல்லாவற்றையும் மிருக ஜீவன்களை அடித்து அவங்கவுங்க தகுதிக்கு தக்கதாக என்ன செஞ்சாங்க, அநேக மிருக ஜீவன்களை அடித்து அந்த ரத்தத்தை வந்து ஆசாரண்ட அந்த மிருகத்தை கொண்டு போய் அதில் அவங்க கையை வச்சு ஆசாரனை கையை வச்சு அவங்க ஜெபித்து பிற்பாடு அந்த மிருகத்தை வெட்டி அந்த மிருகத்தின் ரத்தத்தை அந்த இடத்துல பூசிட்டு அவங்களுடைய பாவங்கள் அந்த ரத்தத்தோடு முடிந்துடும் என்று சொல்லி அவங்க நினைத்து திரும்ப அங்கே போய் நினச்சாங்க பாவம் செஞ்சால் திரும்ப அந்த ஆடு மாடுகளை பலியிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து தாமே ஒரே தரம் என்ன செஞ்சார், பலியாக ஒப்பு கொட்டினால் அந்த பாவத்துக்கான தண்டனை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கிரம் அவர் மேலே வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நமக்காக அவர் ஒரே தரம் மறித்து பாடுபட்டார். அதனால் நமக்கு வந்து அந்த பாவத்தை மேற்கொள்ள கிருபை கொட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து கிருபைக்குள்ள இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது, பாவம் சிந்தனை வராது, தேவன் உங்களை பாதுகாப்பார். சோதனையோடு கூட தீமையின்றி தப்பித்துக்களை போக்கி அவர் நமக்கு உண்டு போனார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுடைய சோதனையிலிருந்து எங்களை நீங்கள் நினச்சிங்க விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எந்த சோதனை இருந்தாலும் நான் அதை ஜெயிக்க உங்கள் நாமத்தை மயம்பட்ட எனக்கு கிருபை தாங்க. என்னுடைய சரீரங்கள் என்ன சின்ன ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிதா தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி ஒப்பு கொட்டாரா, அவர் தன்னுடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று ஏசியா தீர்க்கதரிசி 53 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அவர் தன்னை என்ன செஞ்சார், ஒரு ஆட்டுக்குட்டி போல, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல அவர் நின்றார். ஹல்லேலூயா. மயிர் கத்திரக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட ஒரு ஆட்டை போல அவங்க அவ்வளோ அவரை பரியாசம் பண்ணாங்க, அவரை துப்புனாங்க, அவரை அடித்தாங்க. அவர் தன்னுடைய சத்தத்தை காட்டலை, அவர் தன்னுடைய வாயை திறக்கலை. ஹல்லேலூயா. அவர் வந்து தேவகுமாரன், பிதாவோட ஒரே செல்லப்பிள்ளை, முழு அதிகாரம் அவருக்கு உண்டு. அவர் தான் இந்த சர்வ உலகத்தையும் படைத்தார். எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன். அவர் கடவுள் 100% கடலை வாழ்ந்தவர். ஆனால் 100% மனுஷனாக அடிமை போல தனக்கு ஒன்றுமே இல்லை, வல்லமை இல்லாதவராக அவர் படைத்த மனுஷங்க. வானம் சிங்காசன பூமி அவருக்கு பாதப்படி, அந்த வானமே அவருக்கு உட்கார சேர் தான், பூமி அவருடைய ஃபுட் ஸ்டூல், கால் வைக்கிற இடம்தான்.
அவருடைய ஒரு காலத்து அந்த பூமி. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ அந்த காலில் உள்ள ஒட்டின தூசி தான் அந்த மனுஷங்க. அப்பேற்பட்ட அற்பமான மனுஷங்க, புல்லுக்கு ஒப்பான மனுஷங்க, மண்ணான மனுஷங்க அவரை துப்புனாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனாலும் அவர் சத்தத்தை உயர்த்தல, தன்னுடைய வாயை திறக்கலை. என்றால் பிதான் சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே குமாரனை அவர் பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொட்டார். குற்ற நிவாரண பலியாக அவர் தன்னுடைய ஆத்மாவை நினைச்ச மரணத்தில் ஊற்றினார். அது நிமித்தம் நான் அநேகர் அவருக்கு பலான்களாக கொடுப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற நாள் இன்னைக்கு அநேக பாவிகள் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமனாக மாற்றப்படாங்க. ஒரு சந்ததி அவருக்குள்ள வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ஆண்டரை பற்றி அறிவே அடைய வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம். அதற்காக பிதா தேவன் அவர் தன்னுடைய ஒரே குமார் நினைச்சினார், மரணத்துக்கு ஒப்புக்கொண்டார். அல்லேலூயா. அவருடைய அழிவை காண விட்டார், ஆனால் பாதாளத்துக்கு விட மாட்டார். தன்னுடைய பரிசுத்த அழிவை காண விட்டார் என்று எதை சொல்கிறது. அவர் மரணத்தில் ஒப்பு கொட்டார் தவிர பாதாளத்தில் அவர் விடவில்லை. ஹல்லேலூயா. அவர் மரிப்பது தெய்வ சித்தம், ஆனால் மரித்து எழுந்திருப்பது மூலம் அநேகர் அவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவர் தன்னுடைய சரீரத்தை ஜீவபிலே ஒப்பு கொண்டார். அதே போல் நாம் நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு என்று குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி போல நம்முடைய சரீரத்தை தேவன் தங்கும் ஆலயமாக கருதி அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்கி ஹல்லேலூயா நாம் நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணும், ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா என்று இறைக்களை முன்னிட்டு சொல்கின்ற என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்பொழுது அவர் சில அடிச்சுவர்களை நாம் பின்பற்றி வைத்து போனார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி பிறருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவர் மிகப்பெரிய தேவனுடைய வல்லமை பெற்றவர். அவர் பிதா தேவனுடைய செல்ல பிள்ளை. ஆனாலும் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமை நிறுவப்பட்டு சிலுவை மரணப்படிந்த அந்த கடைசி நொடி வர பிதான் சித்தத்துக்கு தன்னை முழுதுமாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் பூமியிலே கடைசி வியாழக்கிழமை போஜனத்துக்கு முன்பதாக அவர் காட்டி கொடுக்கப்பட்ட சில வேலைக்கு முன்பதாக, சில மணி நேரத்துக்கு முன்பதாக அவர் தன்னுடைய சீஷரோடு கடைசி விருந்திலே பங்கு கொள்ளும் போது அவர் என்ன செய்தார், அவருடைய கால்களை உள்ள அவருடைய எல்லார் கால்களையும் குனிந்து அவங்க கால்களெல்லாம் என்ன செய்றாரு, சுத்தம் பண்ணார். அல்லேலூயா. ஒருவன் நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்பினால் நீங்கள் நினச்சின்னா முதல்ல மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமா, பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உயர வேண்டும் என்றால் உங்களை தாழ்த்தினால் தன்னைத்தான் தாழ்த்துவோன்னு தான் உயர்த்தப்படும். அல்லேலூயா. அவர் தாழ்மையில் நபருக்கு தான் கிருபை அளிப்பார், பெருமைகளுக்கு எதிர்த்து நிற்பார். நீங்கள் முதலாளியாக வேண்டும் என்று மிகப்பெரிய நான் பதவியில் வாழ வேண்டும் ஆசிரியர் முதல்ல நீங்கள் நினச்சி அநேகருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தும் போது கர்த்தவங்களை உயர்த்துவார். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் என்று அவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நமக்குள் தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை ஜீவனை ஒப்புக்கொள்ளும் ஆண்டதை போல் தாழ்மையாக இருக்க வேண்டும். அநேக காரியங்களை அப்படி நாம் செய்யும் பொழுது வாழும் பொழுது மாத்திரம் அதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. அல்லேலூயா. நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும், புதிதாகணும், மறுபமாக வேண்டும். இது நம்ம செய்கிற இன்னொரு ஆராதனை. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத பெருந்தண்டிக்காரனை கர்த்தர் வெறுக்கின்றார். போஜன பதார்த்த விரும்பினருக்கு நீதிமொழியில் சாலமோன் சொல்கின்றார், உன்னுடைய தொண்டையிலே கத்தி வை. அல்லேலூயா. நீ ஒரு அதிபதியோடு கூட போஜனம் பண்ணும்போது உன்னுடைய நீ அதை டீசெண்டாக சாப்பிட வேண்டும். எல்லா காரியம் இருக்குன்னு சொல்லி வேகமாக அடித்து புசிக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், எல்லோரும் ராப்போஜன பந்திக்கு வரும்பொழுது வேகமாக அந்த ஜெபத்தை ஆரம்பிக்க முன்னாடி என்ன செய்றாங்க, அந்த அப்பத்தை வேகமாக சாப்பிட்றாங்க. நீங்கள் புசிக்க குடிக்க உங்களுக்கு வீடுகளில் இல்லையா, கர்த்தருடைய பந்தி எனது புசிப்பு குடிப்பு கிடையாது, அது ஆவினால் உண்டான சமாதானம். நாம் புசித்து கொடுத்து வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. உண்ண உணவு உடுக்க உடை நமக்கு தேவன் நியமித்தது, அந்தந்த நாளுக்கு அதை நினைப்பாடு.
முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதி தேடுங்கள், அப்பொழுது பூமிக்கு எல்லா காரியம் கத்தவங்களை கொடுப்பா. நாம் தேட வேண்டியது முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய மனம் என்ன செய்யணும்? புதிதாக மாற வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தர் நம்மளை உலகத்திலிருந்து பிரித்து கொண்டார். நாம் மற்ற மனிதரை போல் அல்ல, கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்படல். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலே, நான் உங்களை உலகத்திலிருந்து எனக்காக தெரிந்து கொண்டேன் என்று சித்தத்தை செய்ய என்று ஆண்டு சொல்லாரு. நானே மெய்யான திராட்செடி, என்னில் கனி கொடுக்கிற கொடியதோ அது அதிக கனி கொடுக்கும், நான் அதை சுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்கள் என்னில் நிறுத்துங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில நீங்கள் நிலைச்சிருந்தால் கனி கொடுக்க முடியும். நாம் அன்றைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் புசித்து நம்முடைய சரீரத்தை, ஆவிய ஆத்மாவை எப்படி வைக்கணும்? சுத்தமாக. அல்லேலூயா. கரைதிரையற்ற மனவாட்டியாக நாம் அவருடைய மாஸ்டர் சன்னிதானத்தை நாம் நிறுத்தப்பட வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய மனதை அறையை கட்டி கொண்டு தெரிந்த புத்திலாக இருந்து, அல்லேலூயா, உலக சிநேகத்தை விருத்து கத்த விரும்பாத நம்முடைய சரீரத்துக்கு தேவையில்லாத ஆகாரத்தை நாம் சாப்பிடாமல் நம்முடைய சரீரத்தை கெடுக்கும் எந்த காரியங்களையும் நாம் புகையிலையோ மதுபானமோ மற்ற எந்த காரியங்களையும் நாம் வெறுத்து, இது தேவன் உங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று நாம் உணர்ந்து, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டா கத்தவனை இடித்து போடுவார். அல்லேலூயா. என்ற வேதத்தின்படி நீங்கள் உங்கள் சரீரத்தை, உங்கள் சரீரம் உங்களுக்கு உண்டாக்கப்படல, அது அவருக்காக கொடுக்கப்படுது. அவருக்கென்று வாழ முடியும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று நான் ஏற்பட்டேன், இவங்க என்ற துதியை சொல்லுவார்கள். ஒரு வாழ்க்கையை கொடுத்த வாழ்க்கை அவருக்கென்று வாழ, உனக்கென்று வாழ அல்ல. நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய மனதை மறுரூபமாக்கணும் புதிதாக. அல்லேலூயா. நாம் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம், அவருக்கு நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவனுக்கு மகிமைக்காக நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. எந்த காரியம் செஞ்சாலும் அது தேவன் நாம் மகிமைப்பட செய்யுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு செய்யறாமன்னு சொல்லி ஜெபித்து செய்யுங்க. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனத்தை நினைச்சிங்க மறுமாக்க. இதுதான் நாம் செய்யத்தக்க புத்தியில ஆராதனை, ஆவில ஆத்மாவிலும் தேவனுக்கு பிரியமான காரியம் நான் செய்கின்றேன் என்று நீங்கள் உங்களை நீங்களே நிதானத்தை அறிந்தால் நீங்கள் நியாயந்திருக்கப்பட மாட்டீர்கள். ஒவ்வொரு ஜெப வேலையில ஜெபிக்க அமரும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னை கண்கள் கைகள் செய்த ஒவ்வொரு மன்னிங்க, என்னை சித்தம் போல் நடத்துங்க அப்பா, என்னுடைய சரீரத்தை வருஷப்படுத்த ஒவ்வொரு நொடி நீங்கள் ஜெபிக்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாக்கப்பட்டு சுத்திகத்தை கண்டு நீங்கள் மகிமை இருந்த ஒரு நாள் தேவசனையில் காணப்படுங்க. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து தன்னை மகிமையை வெளிப்படும் போது பிரதான தூதனுடைய சத்தத்தோட அவர் அநேகம் ஆயிரம் பஸ்தாங்கள் துதிலோடு வரும்பொழுது, அந்த மகிமையில் வரும்பொழுது நாம் அந்த மகிமையை பெற்று சுத்திகரிக்கப்பட்டு நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது மாத்திரமே நமக்குள் அந்த மகிமையின் ஒளி வந்தால் மாத்திரமே நாம் அவரோட கூட நித்தியமாக அந்த பரிசுத்தமான இடத்துல, பாவம் இல்லாத இடத்துல, அந்த மகிமையான பிரகாசமுள்ள இடத்துல நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அதற்கென்று நம்மளை ஆயத்தப்பட்டு அவரை ஆவியானவர் தாமே அல்லேலூயா கருதரேற்ற மனவாட்டை காணப்பட இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்கு நடத்துவார். நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காணப்படுவதாக. பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற மக்கள் போல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வாழக்கூடாது. நாம் வேறு பிரிக்கப்படலாம். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். உலக மனிதரை போல நாம் வாழ, சம்பாஷிக்க, நன்றாக அலங்காரம் பண்ணலாம். ஆனால் அது தேவ சித்தப்படி நீங்கள் ஜெபித்து செய்யுங்க. அல்லேலூயா. எல்லா காரியங்களும் தேவன் நமக்கென்று படைத்தார். உண்ண, உடுக்க, நகைகள் அணியலாம், ஆடைகள் வெளியேறப்பட்ட ஆடைகள் உடுத்த, ஆனால் தேவனுக்கு அது சித்தமா, நன்மையா, பூரணமா என்று ஜெபித்து செய்யுங்க. ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய சமத்தில் கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்க. அல்லேலூயா. உங்கள் அழைப்பு அன்னகர்னு அழைப்பு நிலைத்திருங்க. உங்களுக்கு திருமணம் செய்து ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அதையும் செய்யுங்கள். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சித்தப்படி வாழ வேண்டும். நம்முடைய மனது
மறுரூபமாக வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கின்றோம். நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கின்றோம். இதுதான் நாம் செய்தக்க புத்தியில் ஆராதனை. ஹல்லேலூயா. நாம் அப்படி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் சாலமோன் பலிகளை செலுத்தும் போது அவர் அதை சுகந்த வாசனை முகர்ந்து அந்த ஆலயத்தை வந்து நிரப்பி எல்லாரும் அதே போல் நாம் துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது இதோடைய பிரச்சனை நம்முடைய வீடுகளில் வந்து நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா தடைகள் இருளை மாற்றம் எல்லா வித சோதனையை கத்தை மாற்றி நமக்கு ஜெயித்து தருவார். எப்பொழுது நாம் அவரை உண்மையோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து ஆராதிக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகளை மறுரூபமாக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தை போல நாளைக்கு என்ன சாப்பிடணும், நாளைக்கு என்ன ஒடுக்கணும், நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நாளை இருந்து கவலைப்படாமல் அவர் ஆகாயத்து காக்கைகளையும் போஷிக்க தேவன் எனக்கு இருக்கின்றார். ஹல்லேலூயா. கவலைப்படுகிறது பாவம். கவலைப்பட நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒரு மரத்தை கூட்ட முடியாது. ஹல்லேலூயா. லௌகீக பார்த்தால நீங்கள் நினச்சிக்கிறாது. உங்கள் இதயம் பாராமல் இருக்க நீங்கள் எச்சரிக்கை இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உலக பிரகமான கவலைகள், என்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்வேன், நான் படிப்புக்கு என்ன செய்வேன்னு சொல்லி இப்படிப்பட்ட உலக கவலைகளை நீங்கள் விட்டு தெய்வ சமூகத்தில் அது எல்லாவற்றையும் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரஞ்சும் மகளே நீ என்ன வா, நான் உனக்கு என்ன செய்வேன், இளையப்பால கொடுப்பேன். நீ என்ன செய்ய, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அவரை பாட ஆராதிக்க அவருக்குன்ற ஆத்மாக்கள் ஆதாயப்பட்ட அதுக்கு தான் கர்த்தர் எல்லாரையும் படைத்தார். அல்லேலூயா. தனக்கென்று பக்தியில் சந்ததிகளை கர்த்தர் உண்டு பண்ணுறது தான், பெற்றெடுக்க தான் கர்த்தர் ஆணும் என்னை இணைத்தார். அதற்கென்று கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தார். அவருக்கென்று வாழ, அவருக்கென்று ஓட. இந்த வாழ்க்கை நிலையான வாழ்க்கை அல்ல. இது ஒரு சாம்பிள் வாழ்க்கை. நம்முடைய உண்மையான வாழ்க்கை நித்தியத்துக்கு அப்புறம் நம்ம வாழப்படுற வாழ்க்கை தான் அது உண்மையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த உலகம் வைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த பூமி கர்த்தர் முழுவதுமாக அழைத்து போட்டு புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிப்பார். நாம் வாழப்போகின்ற நாட்கள் கொஞ்ச நாட்கள். ஹல்லேலூயா. அதில் கர்த்தருக்கென்று உண்மையாக உத்தமாக வாழ்வோம், பணிசியம் அவருக்கென்று வாழும், அவருக்கென்று ஓடும் ஒரு வாழ்க்கை அது இயேசுக்காய். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. அவருக்கென்று புத்தியில் ஆராதனை செய்யுங்க. உங்கள் சிந்தையை புதிதாக மாற்றுங்க. உலக பிரகாரமான காரியங்களை உங்கள் மனசு தேவையற்ற நண்பர்களோடு சேராதீங்க. உல்லாசமான வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைக்கவில்லை. கர்த்தருக்கென்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தான் அழைத்துள்ளார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய கண்ணின் காட்சியில் நாம் நடந்தால் எல்லாவற்றையும் ஒரு நாள் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு நிறுத்தார். கண்கள் காட்சியில் மனசு சொல்லபடி நடந்தால் ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நாம் பேசின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சிந்தனை அடைகின்ற எல்லா சிந்தனைகளும் அது ஆல்ரெடி ரெக்கார்டர். ஹல்லேலூயா. மனுஷன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் தேவனுடைய புஸ்தகத்தில் நீங்கள் நடக்கின்ற எல்லா காரியங்களும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. நீங்கள் அதை ரத்தத்தால் கழுவி ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே அது அழிக்கப்படும். இல்லை என்றால் ஒரு நாள் நீங்கள் செய்த பாவங்கள், உங்களுடைய சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் நியாயத்திற்கு நாளில் வந்து உங்களுக்கு எதிராக அது சாட்சிடும். இல்லையா? கர்த்தர் இறக்கும் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றவர். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது அவர்களை சுத்திகரித்து அந்த முதுகு பின்னாடி எரிந்து போட்டு நம்ம மன்னிக்க தயப்பட்டவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கின்றார். உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் சிந்தையை ஒப்பு கொடுங்க. அவர் வந்து தங்குற ஆலயமாக உங்கள் சிந்தையை மாற்றுங்க. ஹல்லேலூயா. அவர் தான் உங்களை ஆசிரிப்பார், உயர்த்துவார், எல்லா தடையும் மாற்றிப்படுவார். நம்ம ஜீவிப்போமா? அப்பா பிதாவே மத்ததிக்கு ராஜா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. எல்லா தலைகளை மாற்றிவிடுங்க ராஜா. உள்ளங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக, சிந்தைகள் மறுமாக்கப்படுவதாக ராஜா. அப்பா சரீரங்கள் ஜீவலையை மாற்றப்படுவதாக சுவாமி. தன்னுடைய சரீரத்தை இயேசப்பா பரிசுத்தமாக பாதுகாத்து உன்னுடைய சந்நிதியிலே இயேசப்பா மாசற்ற பிள்ளைகளாக, கரைதறியற்ற பிள்ளைகளாக வந்து அப்பா மோடு கூட அப்பா தகப்பன இந்த பந்தியில் சேர ராஜா. நீங்கள் நியமித்த அந்த கல்யாண விருந்தில் அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியங்கள் என்று எழுதப்பட்டபடி சுவாமி தகப்பனே அந்த பிள்ளைங்கள் பங்கு பெற கிருபத்தாங்க ராஜா. யாரும் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட பத்திரமாத்தை இழந்து போன ஏசாப்பல சீர்கட்ட பிள்ளைகளாக இருந்தாதபடிக்கு ஏசப்பா மனம் திரும்ப
அப்பா கிருபை தாங்க ராஜா. உலகத்தின் கரைகளுக்கு தன்னை விலக்கி பாதுகாத்துங்களே சப்பா. வாலிபத்தை இச்சைகளுக்கு பாதுகாத்துங்களே சப்பா. தகப்பனை கண்களில் தகப்பனை மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமையில விழுந்து விடாதவருக்கு நீங்கள் பாதுகாத்துக்கோங்க சுவாமி. ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதிங்க சுவாமி. எல்லா சோதனைக்கு கண்ணுக்கு விலக்கி பாதுகாத்துங்களே சப்பா. அப்பா தப்பித்துக்குள்ள போக்கை உண்டு பண்ணுங்க ராஜா. அப்படிப்பட்ட சோதனையில் அகப்பட்டு வெளிவரமனவன் தவிக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை கொடுங்க சுவாமி. விடுதலை கொடுங்க ராஜா. கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைங்க கண்ணீர் தொட்டிங்க சாமி. அப்பா அந்த சோதனை ஜெபிக்க அப்பா உண்மையை பரிசுத்தமா வாழ ஏசப்பா உமக்கென்று வாழ அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. கடமட்டு நடத்துங்க. அந்த சோதனையில் பிள்ளைகளோடு இருந்து நீங்கள் நடத்துங்க ஏசப்பா. திடப்பட்டுங்க பலப்பட்டுங்க சுவாமி. ஓ ராகாதான சந்திரபா உண்மை உத்தமா உமக்கென்று வாழ அநேக பிரச்சனை எலும்ப சாமி. அப்பா யோசிப்பு போல வாழ்ந்து அநேக பிரச்சனை மாற கிருபத்தாங்க ராஜா. அப்பா உமக்கென்று வாழ கிருபத்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. வரையை காயத்தப்பட்டுங்க சுவாமி. வரைகளை காணப்பட கிருபத்தாங்க. பாதுகாத்துங்களை நட்டுங்க. இப்போ இயேசுவின் ஜெபங்களில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.